வணக்கங்க. ஹரத் செல்லங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம நேற்று நடந்தது பார்த்திங்களா, குவாலிஃபைட் 2 அதை தான் பார்க்க போகிறோம். பஞ்சாப் வர்சஸ் மும்பை. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் மேட்ச். ஏன்னா இதில் தோற்றவங்க அவ்வளோதான், வெளில போயிட வேண்டியதான். இன்னொருத்தவங்க ஃபைனல்ஸ் போயிடுவாங்க. ஸோ ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தது. ஏன்னா அன்றைக்கி பஞ்சாப் 14 ஓவர்ஸ்லேயே ஒரு 101க்கே அவுட் ஆகிட்டாங்க. ஸோ இன்றைக்கி எப்படி இருக்க போகுது அப்படி சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். இதில் அகமதாபாத் தாங்க நடந்தது குவாலிஃபைட் 2. பார்த்திங்கன்னா டாஸ் போட்டாங்க. அதுக்கப்புறம் மழை வந்துச்சு. மழை நிற்குது வருது இப்படியே என்ன சொன்னாங்கன்னா, இப்போ கூட டைமிங் கூட கொடுத்துருக்காங்க. அதாவது 10:45 கட் ஆஃப் டைமு, 10:56 அதுக்கப்புறம் 2 hours கொடுத்துருக்குறாங்க அந்த இதில் பிளே ஆஃப்க்கு. அப்படியே மழை பெய்ஞ்சு நிற்கலைன்னா அவங்களுக்கு அவங்க விளையாண்டதை வச்சு பஞ்சாப் தான் ஃபைனல்ஸ் போகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருந்தது. மும்பைக்கெலாம் என்னடா இப்படி போயிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தான் இருந்தது. அப்புறம் வழியாக மழை நின்றுடுச்சு. நின்றதுக்கப்புறம் மழை வர நடுவில் கொஞ்சம் ட்ரிசில் ஆச்சு. ஆனால் பெருசாக பாதிக்கல. ஸோ மேட்ச் ஆரம்பிச்சிச்சுங்க. இதில் பஞ்சாப் ஃபஸ்ட்டு டாஸ் ஜெயிச்சு மும்பையை ஃபஸ்ட்டு பேட் பண்ண சொல்லிட்டாங்க. ஏன்னா இவங்க ஃபஸ்ட்டுலாம் பேட் பண்ணி ஏற்கனவே ரொம்ப 2-3 தடவை தோத்துட்டாங்க. அதனால் வேணாம் உஷாராக மும்பையே பேட் பண்ண சொல்லிட்டாரு ஷ்ரேயஸ். அவங்க ஓப்பனிங் பேஸ்டோவும் ரோஹித்தும் வந்தாங்க. ஃபஸ்ட் ஓவர் ரொம்ப ஜாக்கிரதையாக விளையாடாங்க. பெருசாக ரன் எடுக்கல. செகண்ட் ஓவர்லேருந்து நல்லா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் ரோஹித் என்னென்னா போன தடவை கிட்டத்தட்ட ஒரு 2 கேட்சுன்னு நினைக்கிறேன் மிஸ் ஆகி அப்புறம் தான் 80 எடுத்தார். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அவர் கேட்ச் அதை ஒமர்சாய் விட்டுட்டார். ஸோ விட்டுட்டோன்னே அந்த இடத்துல ரொம்ப லாஸ்ட் ஜிடிக்கு ஆப்போசிட்டாக விளையாடுறப்ப இது மாதிரி கேட்ச் மிஸ் ஆகி அதில் தான் ஒரு லைஃப் கிடச்சிது. ரோஹித் 80 எடுத்தார். ஸோ இதுலேயும் அது மாதிரி ஆயிடுமோன்ட்டு பயந்துட்டு ஷ்ரேயஸ் ரொம்ப உஷாராக இருந்துட்டார். உடனே ஸோ பால் கொஞ்சம் ஸ்லோவாக போடணும்னு சொல்லிட்டு டக்குன்னு 3வது ஓவர்லேயே ஸ்டாயிலிஸை கூட்டு வந்துட்டார். ஸோ வந்த உடனே அந்த ஓவரில் ரோஹித் விக்கெட் எடுத்துட்டாங்க. ஸோ ரோஹித் 8 ரன்லேயே அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் வரிசையாக ஒவ்வொருத்தராக வராது ஸ்கை திலக் வர்மா வந்துட்டார் 1 டவுனில். இன்றைக்கி அவர் நல்லா விளையாண்டார். அந்த பக்கம் பேஸ்டோ விளையாண்டா ஓவரால் ஒரு டீசெண்டான ஸ்கோர் தான். அதாவது இப்போ சரியாக விளையாடல போகல அப்படின்னு சொல்ல முடியாது. ரோஹித் தான் அவுட் ஆகிட்டார். அப்புறம் திலக்கு, அப்புறம் ஸ்கை வந்தார், ஹர்திக் வந்தார். ஸோ ஒவ்வொருத்தான் நம்மதே நல்லா விளையாண்டார். ஒரு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 203 for 6 எடுத்தாங்க. 6 விக்கெட்டுக்கு. இதில் ரோஹித் 8, பேஸ்டோ 38, திலக் 44, ஸ்கையும் 44, ஹர்திக் 15, நம்மந்திர் 37. ஸோ எடுத்து 203 for 6 runs. இதில் என்ன 203 for 6 wickets. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மும்பை கிட்டத்தட்ட 18 years இந்த ஐபிஎல்ல 200க்கு மேலே எடுத்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணி 200க்கு மேலே எடுத்தால் அது தோற்றதே கிடையாது. அதாவது எந்த டீம் அதை சேஸ் பண்ணி எடுத்தது கிடையாது. மும்பை 200க்கு மேலே எடுத்துட்டா அது தோற்றது கிடையாது. 18 years ஐபிஎல் வரலாறு அப்படிமா சொன்னாங்க. ஸோ இதில் அதே மாதிரி இன்றைக்கி 200 எடுக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். 203 எடுத்து. ஸோ ஒரு நம்ம பழைய ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்க்க சொல்லுவோம், ஆமாம் தோற்றது கிடையாது. ஸோ இன்றைக்கும் தோக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்போம். சரி சொல்லிட்டு அவங்க 203 எடுத்து 6 விக்கெட்ஸ் போனோன்னா அடுத்தாப்பில் பஞ்சாப் பேட்டிங் வந்தாங்க. ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா பிரப் சிம்ரனும் பிரயான்ஷ் ஆரியாவும் வந்தாங்க. எப்போ மேட்ச் விஷயம் வந்தோடனே அவங்க அடிக்க ஆரம்பித்தாங்க. அதில் பிரப் சிம்ரன் சரியாகவே விளையாடாமல் அவர் ஒரு 8 ரன்னுக்குலாம் அவுட் ஆகிட்டார். ஆமாம் 6 ரன்னுக்குலாம் அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் வந்தார். இங்கிலீஷ் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக நல்லா விளையாண்டுட்டுருக்காரு. ஸோ அவர் அதிரடியாக அடிக்க ஆரம்பித்தார். இந்த பக்கம் ஆரியா அடித்து ஓரளவு ஒரு இங்கிலீஷ் 38 ரன்ஸ்க்கு 180 ஸ்ட்ரைக் ரேட்டு. இங்கிலீஷ் 38 ரன்ஸ்க்கு அவுட் ஆகிட்டார். அதுக்கு ஸ்ரேயஸ் ஐயர் வந்தார். ஸோ இவங்க இப்போ நல்லா ஓரளவு சேஸ் பண்ணிவிட்டு போயிட்டுருக்காங்க. இது நம்ம எந்த பக்கம் யார் வின் பண்ணுவாங்கிறத நம்ம ஜட்ஜ் பண்ணவே முடியல. இந்த பக்கம் வின் பண்ணலாம், அந்த பக்கம் விட. ஏன்னா மேட்ச் அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க. அதாவது ஒன் சைடாக போவே இல்லை. அவங்க 203 எடுத்தாங்க. அதே மாதிரி இவங்களும் நல்லா அவங்க டிஃபெண்ட் பண்ணுறாங்க. இவங்களும் நல்லா சேஸ் பண்ணி நல்லா எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ விக்கெட் போனாலும் நல்லா அந்த ரன் ரேட் குறையாமல் பார்த்துக்கிட்டாங்க. நல்லா விளையாண்டாங்க. அப்புறம் ஆரியா ஒரு 20 ரன் அவுட் ஆகிட்டார். ஸோ அதுக்கப்புறம் இவர் இங்கிலீஷும் அவுட் ஆகிட்டார். ஸோ ஷ்ரேயஸ் ஐயரும் வதேராவும் 3 விக்கெட் போயிடுச்சுங்க. இவங்க 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. இப்படியே வரப்ப இதில் 48 ரனில் வதேரா அவுட் ஆகிட்டார். அவுட் ஆனோன்னா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா சஷாங்க் சிங் வந்தார். சஷாங்க் சிங் உங்களுக்கு தெரியும் எப்படி அதிரடியாக விளையாடுவார்னு தெரியும். ஸோ அதனால் இப்போ ஷ்ரேயஸ் ஐயரும் ஓரளவு விளையாண்டுட்டு இருக்காரு. சஷாங்க் சிங் வந்தோன்னா மேட்ச் மும்பைக்கு ஃபேவராக ஆகுமா என்ன அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் இருந்தது மும்பைக்கு. ஏன்னா வின் பண்ணுவாங்க. ஷ்ரேயஸ் ஐயர் நல்லா அடிப்பார். அடுத்த சஷாங்க் சிங் பயங்கரமாக அடிப்பார்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க.
ஸோ ரொம்ப ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருந்தது. அடுத்தப்பறம் சஷாந்த் சிங் வந்து அடிச்சுட்டு ஒரு ரன் எடுக்க போகிறப்ப அவ்வளோ கேர்லெஸ்ஸாக ஒரு ஃபாஸ்ட்டாக ரொம்ப அசால்ட்டாக ரொம்ப மெதுவாக நடந்து வந்து ரன் எடுத்து ரன் அவுட் ஆகிட்டார். ஸோ சேஷருக்கு ரொம்ப கோவம். ஸோ அவர் அவுட் ஆனோடனே ரொம்ப வந்து ஏன்னா மெயினான விக்கெட்லாம் போயிடுச்சு, சேஷர் மட்டும்தான். ஸோ 5 விக்கெட் போயிடுச்சு. இதுக்கப்புறம் பெருசாக யாரும் விடுறதுக்கு இல்லை, ஒரு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சி ரொம்ப வந்து அவங்களுக்கு ப்ரெஷர் கம்மியே ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க மும்பை. ஸோ மும்பை பக்கம் வந்து கேம் திரும்புகிற மாதிரி இருந்தது. இந்த பக்கம் சாய்னிஸ் வந்துட்டார். வந்து அவங்க விளையாடுறப்ப இவருக்கு வந்து சேஷருக்கு ரொம்ப கோவம். இவங்க இப்படி இருக்கிற சமயத்தில் 17 ஓவரை வந்து அதாவது 18th ஓவரை வந்து பூம்ரா போட்டார். பூம்ரா போட்டப்போ அந்த ஓவரில் வந்து 8 ரன் தான் வந்துச்சுங்க. ஸோ இவங்களுக்கு எவ்வளோன்னா 2 ஓவரில் வந்து 23 ரன்ஸ், 18 ஓவர் வந்து பூம்ரா போட்டு 8 ரன் தான் வந்துச்சு. ஸோ வந்து 2 ஓவரில் 23 ரன் வேணும், 5 விக்கெட் போயிடுச்சு. ஸோ இதில் வந்து T20யில் உங்களுக்கு எது வேணால் நடக்கலாம். ஸோ 23 ரன் தான் 2 ஓவர் அடிக்க முடியாது. ஒரு விக்கெட் போச்சுன்னா அவங்க எப்படியும் கண்டிப்பாக தூக்கி தான் அடிப்பாங்க, இல்லை விக்கெட் போச்சுன்னா அவ்வளோதான். ஸோ அப்படிங்கிற மாதிரி போடுறப்ப சேஷ் என்ன பண்ணார், அஸ்வினி குமார் தான் பவுல் பண்ணார். ஃபஸ்ட்டு பாலே 6 அடித்தார். அப்புறம் ஒரு நோ பால் வந்து ஸோ கண்டினியூஸாக 4 6 அடித்து 19th ஓவர்லேயே வந்து 26 ரன்ஸ் எடுத்து வின் பண்ணிட்டாருங்க. ஒரு ஓவர் ஸ்பேர் வச்சு வின் பண்ணிட்டாங்க. அதிரடியாக விளையாண்டு வின் பண்ணியாச்சு. ஸோ வந்து இவங்க பஞ்சாப் வந்து 207 வந்து 5 விக்கெட்டுக்கு போயிட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் வந்து 87 நாட் அவுட்டு, வதேரா வந்து நல்லா வந்து சப்போர்ட் பண்ணார். இங்கிலீஷ் 3 பேருமே ரொம்ப நல்லா சப்போர்ட்டாக விளையாண்டாங்க. ஸ்ரேயஸோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 212. அவ்வளோ அதிரடியாக விளையாண்டு ஒரு கேப்டன் நாக் வந்து விளையாண்டாருங்க. அதாவது வந்து விக்கெட் போனாலும் நம்ம வின் பண்ணோம் போகணும், ஏன்னா லாஸ்ட் மேட்ச் எவ்வளோ மோசமாக விளையாண்டுருந்தாங்க தெரியும். அதெல்லாம் மனசில் வச்சுட்டு கண்டிப்பாக நம்ம வந்து ஃபைனல்ஸ் போயே ஆகணுங்கிறப்ப ஒரு டீமோட கேப்டனாக அவரோட பொறுப்பை உணர்ந்து அவ்வளோ அழகாக வந்து டீமை வந்து வின் பண்ண வச்சு தனியாளாக நின்று வின் பண்ண வச்சாருங்கிறப்ப ரொம்ப எல்லா கிரெடிட்டும் வந்து சேர்த்து தான் போகும். அவ்வளோ நல்லா பொறுப்பாக எந்த டீமில் தான் சொல்கிறேனே, 3ஆவதாக ஒரு டீமுக்கு கேப்டன் ஆகி இதுக்கு டெல்லி, அப்புறம் வந்து கேகேஆர், இப்போ 3ஆவது வந்து பஞ்சாப், 3 டீமையும் வந்து அவர் கேப்டன்சியில் வந்து கூட்டு போயிருக்காரு ஃபைனல்ஸ்க்கு. ஸோ 11 வருஷத்துக்கு அப்புறம் பஞ்சாப் வந்து ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்குங்க. எவ்வளோ பாருங்கள். அதுவும் இல்லாமல் இந்த வருஷம் வந்து கோப்பையை கப்பு ஜெயிக்காத 2 டீம், ஆர்சிபி அண்ட் பஞ்சாப்னு புதுசாக 2 டீம் வந்து வந்திருக்கும். எப்பவுமே வந்தாலும் நிறைய தடவை வந்து ஜெயிச்சவங்க தான் வருவாங்க. இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா கப்பே ஜெயிக்காத, இது வரைக்கும் வந்து கப்பே ஜெயிக்காத 2 டீம் வந்து ஃபைனல்ஸ் போயிருக்கு. ரொம்ப வந்து பாராட்டுறதுக்குதாங்க. சேஷர் வந்து எவ்வளோ வந்து பாராட்டாலும் தகும், அவ்வளோ அருமையாக விளையாண்டு அவ்வளோ அழகாக கொண்டு போனார். இதில் வந்து அவர் ரொம்ப கோவம் தெரியுங்களா. சஷாந்த் சிங் வந்து 5 விக்கெட் 4 விக்கெட் போச்சு. ஸோ அந்த இடத்துல பொறுப்பே இல்லாமல் சஷாந்த் சிங் வந்து ஒரு ரன்னை வந்து வேகமாக ஓடி எடுத்துருக்கலாம். அந்த ஒரு ரன் அசால்ட்டாக மெதுவாக போய் தேவையில்லாமல் ரன் அவுட் ஆகிட்டே சொல்லி சேஷுக்கு ரொம்ப கோவம். ஸோ முடித்தோடனே எல்லோரும் வந்து கை கொடுப்பாங்க பார்த்தீங்களா. அப்போ வந்து சஷாந்த் சிங் வந்து கை கொடுக்குறப்ப கை கொடுக்காம மூஞ்சிலேயே முழிக்காத போடி போ அப்படின்னு சொல்லி கோவமாக திட்டிருக்கிறாரு சேஷ். ஸோ இவருக்கு வந்து அடிக்கடி இது மாதிரி வந்து கோவம் வரதான் செய்யுது. ஆனால் இன்னைக்கு வந்து கோவம் வந்து ஒரு நியாயமானதாக தெரியுது. ஏன்னா அந்தளவு பொறுப்பே எல்லாம் விளையாண்டுருக்காரு. ஸோ இவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த விளையாட்டை வந்து நம்ம வந்து ஃபைனல்ஸ் போகணும் ஒரு இன்வால்மெண்ட்டோட விளையாடாமல் பொறுப்பு இல்லாமல் விளையாண்டுருக்காரு. அவ்வளோ கோவம். ஸோ அந்த கிரிக்கெட் மேலே லவ்வில் வந்து அவ்வளோதான் திட்டிருக்கிறார். ஸோ இது ஒரு பேச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதான் இதில் வந்து கேப்டன்சி வந்து ரொம்ப நல்லா இருந்துங்க. ஏன்னா வந்து ரோஹித் வந்து 2-3 கேட்ச் விட்டு ஜிடியில் வந்து ஜெயிச்சார். ஸோ இதுலேயும் வந்து அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது. அழகாக வந்து இங்கே பால் உமர்சாய் பிடிக்க போகிறப்ப கீழே விட்டார். ஸோ இதில் வேலைக்கு ஆகாது. ஸோ இது மேலே திருப்பி விட்டுட்டோம்னா திருப்பி போன தடவை அடிச்சு வரும்னு சொல்லிட்டு உடனே வந்து சாய்னிஸ் வந்து 3ஆவது வரைக்கும் கொண்டு வந்து அழகாக விக்கெட் எடுத்து ரொம்ப அதை பாராட்டுறாங்க. அவ்வளோ அவர் கேப்டன்சி வந்து ரொம்ப விசாலத்தனமாக பண்ணியிருக்கிறாரு, அறிவு சார்ந்து பண்ணியிருக்காருன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதாங்க மேட்ச் சம்மரி. இது அடுத்தாப்புல வந்து ஃபைனல்ஸில் வந்து ஆர்சிபியும் பஞ்சாப்பும் நாளைக்கு விளையாடுறாங்க. அதே அகமதாபாத்தில் தான். இதில் பார்த்தீங்கன்னா யார் ஜெயிப்பாங்க என்ன சொல்லிட்டு அவங்க ஆர்சிபிக்கு தான் ஒரே கொண்டாட்டமாக இருக்குது. பெங்களூர்லாம் ஒரே கொண்டாட்டமாக இருக்குது. ஹோட்டலெல்லாம் புக் பண்ணுறாங்க எல்லாமே. அது மாதிரி பார்ட்டிக்கு அது மாதிரி சொல்லிட்டு அவ்வளவு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. ஏன்னா ஃபைனல்ஸ்க்கு வின் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி. இங்கே பஞ்சாபும் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் வந்து ரொம்ப பார்த்தா அவர் டாஸ் ஜெயிச்சாலே ஃபஸ்ட்டு பேட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு வந்து ஃபீல்டிங் தான் எடுக்கிறாரு. அனுபவம் அதனால. ஸோ நாளைக்கு வந்து ரொம்ப மேட்ச் வந்து பயங்கர விறுவிறுப்பாக ரொம்ப வந்து இதாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ நம்ம வந்து அவரோட எல்லாமே எதிர்பார்த்துட்ருப்போம் நாளைக்கு யார் வின் பண்ணுவா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்ப்போம் நாளைக்கு மேட்ச் எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.